Hi friends, welcome to SS Queen channel. இன்னைக்கு ஒரு 1/2 kg பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதோட full measurement and procedure வந்து நான் descriptionல தெளிவாவே கொடுத்திருக்கேன். மறக்காம பாருங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி பட்டை, கிளாம்பர், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், மராத்தி மொக்கு எல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனையும் போட்டுக்கணும். பிரியாணிக்கு ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஆனியன் தான். இது எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்ல சிம்பிளியே வேகுதோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் டாப்ல இருக்கும். பொறுமையா பக்கத்திலே நின்னு கோல்டன் ப்ரௌன் கலர்ல தீஞ்சிராம நீங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இது கூடவே இந்த எண்ணெயிலேயே நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். எண்ணெயிலேயே நம்ம இந்த மசாலாஸை போட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா கலரும் நல்லா வரும், நல்லாவும் மசாலா குக் ஆகும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா மல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லாவே குக் பண்ணிக்கிறேன். இது நல்லா குக் ஆகணும். பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் நம்ம தயிரும் தக்காளியுமே ஆட் பண்ணணும். முன்னாடியே தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா தக்காளி போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு தண்ணி விடும், அதோடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பிரியாணி செஞ்சால் தக்காளி சாதம் மாதிரியான டேஸ்ட் வருது அப்படின்னு. அதுக்கு காரணம் இதுதான். நம்ம தக்காளியை முன்னாடி போடக்கூடாது. மசாலா குக் ஆக முன்னாடி அதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸி ஆகிடும். பாருங்கள் நல்லாவே குக் ஆகிடுச்சு, மசாலா எண்ணெய் பிரிஞ்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, கறி ரெண்டுத்தையுமே போட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப கறியை போட்டு கிண்டக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு பெரட்டி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நான் நார்மல் பிரியாணி ரைஸில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. இதுவே நீங்கள் பாஸ்மதி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி மெஷர்மெண்ட்டு. பாருங்கள் தண்ணி அளந்து ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறி நல்லா அந்த மசாலாஸு உப்பு எல்லாம் ஏறி நல்லாவே ஜூஸியாக ஆகிடும், ஆஃப் குக் ஆகிடும். புளிப்பு தேவை அப்படின்னா நீங்கள் ஆஃப் லெமன் ஜூஸ் போட்டுக்குங்க. பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த அரிசியை சென்டரில் போடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம தம் உடைக்கும் போது கறியும் சாதமும் உடஞ்சிராமல் அழகாக தம் உடைக்க வரும். போட்டு கிண்டக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி முங்குற மாதிரி பண்ணி விட்டுறணும். தண்ணியும் அரிசியும் லெவலாக வந்தவுடனே நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சு மேலே ஒரு ஹெவியான வெயிட் வச்சு தம் போட்டுக்குங்க. ஒரு 20 மினிட்ஸ் இருக்கணும் இது தம் போட்டு. வாங்க தம் உடைச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. எப்பயுமே பிரியாணி செஞ்சோம்னா மேலே இருக்க ரைஸ் மட்டும் லைட்டாக ட்ரையாக இருக்கும். லைட்டாக கரண்டியை விட்டு திருப்பி விட்டால் போதும், ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. எப்படி நம்ம பல்காக செய்யும் போது கறியும் அரிசியும் உடையாத எப்படி தம் உடைக்கிறதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலில் நிறைய மினி விளாக்ஸ் போட்டிருக்கோம், மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம போடுற வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். பிகினர்ஸ் ஆனீங்கன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.